கடந்த வாரம் நம்ம ரஷ்யன் கல்ச்சர் சென்டரில் பார்த்திங்கன்னா பிரபல இயக்குனர் ஏ பீம்சிங் அவர்களுடைய நூற்றாண்டு ஆரம்பம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதில் பார்த்திங்கன்னா எங்களோட நிறுவனம் V4 என்டர்டெய்னர்ஸு மற்றும் இயக்குநர்கள் சங்கம் இவர்களோட துணையோடு நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அது. ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த மொத்த பொறுப்பாளர் நம்மளுடைய நண்பர் திரு டைமண்ட் பாபு PRO அவர்கள். அவர் தான் இந்த மொத்த நிகழ்ச்சி ஏற்பாடுகள் செஞ்சார். உண்மையிலே நான் அவர் கூட அணில் மாதிரி பயணிச்சிருக்கேன், அவ்வளோதான் சொல்ல முடியும். மற்றபடி இந்த விழா மூலிமா பல விஷயங்கள் திரையுலகத்திலும் சரி, இந்த வீடியோக்கள் மூலமா பல பேருக்கு போய் சேர்ந்துருந்தா அதுக்கு மொத்த பொறுப்பு திரு டைமண்ட் பாபு அவர்கள் தான். ஏன்னா இதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய உழைப்பு அவருடையது இருக்குது. அவர்களுடைய விஷயங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு சின்ன லீடு ஒன்று கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களால் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்டாக இருந்துட்டு இருந்த ஆனந்தன் அவர்களை நாடோடி மன்னன் மூலிமா PROன்ற தொழில் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இன்றைக்கி நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 பேருக்கு மேலே இன்றைக்கி எங்கள் PRO யூனியனில் உறுப்பினர்களாக இருக்கோம், என்ன உட்பட. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எங்களோட மூத்த PRO மறைவு இந்த திரு ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர்கள் தான் சொல்லணும். அவருடைய மகன் தான் இந்த டைமண்ட் பாபு அவர்கள். ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர்கள் பார்த்தீங்கன்னா வெறும் PRO மட்டும் இல்லைங்க. இன்றைக்கி நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தை நீங்கள் தேடினாலும் கூகுளில் பார்த்துட முடியும். அதே போல் தான் சினிமா சம்மந்தப்பட்ட பல விஷயங்களுக்கும் உங்களுக்கு இன்றைக்கி கூகுளில் விக்கிபீடியாவில் இப்படிலாம் சேர்ந்து நீங்கள் எடுத்து பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் இந்த டிஜிட்டல்லாம் வரத்துக்கு முன்னாடி இந்த தொகுப்புகள் எல்லாம் யார்கிட்ட இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா திரு ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர்களால் மட்டும்தான், அவர்கிட்ட மட்டும்தான் இந்த கலெக்ஷன்ஸ் இருந்தது. எல்லாமே அவர் பர்சனலாக அவர் செலவு பண்ணி ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ஆர்டிஸ்டுடைய ஃபோட்டோஸோ பிரிண்ட் போட்டு கலெக்ட் பண்ணி அவர் பொக்கிஷமாக சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தாருங்க. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவருடைய 100வது படம், இவங்களுடைய 50வது படம், இது இவங்களுடைய 200வது படம் அப்படின்னு விளம்பரப்படுத்திக்கிறோன்னா அந்த டேட்டாக்கு பின்னணியில் இருக்கிறவர் திரு ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர்கள் தான். அவர் கொடுத்த அந்த டேட்டாஸை வச்சு தான் அவங்க அந்த விளம்பரமே கொடுப்பாங்க. இது புரட்சி கலைஞரோட 100வது படம் புலன் விசாரணை, 125வது படம் கேப்டன் பிரபாகரன், சிவகுமார் அவர்களுடைய 100வது படம் ரோசாப்பூர் ரவிகைக்காரி, இப்படி ஒவ்வொரு படத்துக்கும் பார்த்தீங்கன்னா பட்டியல் அவர் தான் கொடுத்து. நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டாரோட படங்கள் கூட பார்த்தீங்கன்னாக்கா 100வது படம் ராகவேந்திரர் அப்படின்றது அந்த நேரத்தில் அது வரைக்கும் தலைவர் நடித்த படங்களோட பட்டியல், எந்தெந்த மொழியில் என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காரு, எவ்வளோ படங்கள் டப்பிங் செய்யப்பட்டிருக்கு, டப்பிங்கில் அந்த படத்தோட டைட்டில்னா அந்த படம் ரிலீஸ் ஆன தேதி, இப்படி மொத்த புள்ளி விவரங்களும் அவர் சேர்த்து வச்சுருந்தாருங்க. அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சினிமா ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் 1931 இருந்து 2003 வரைக்கும் சேர்த்து அந்த ஒரு தொகுப்பு ஒரு புக்கை போட்டார். அந்த புக்கு விற்பனையிலே வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நடிகர் சங்கத்தில் ஒரு கட்டத்தில் நம்ம கேப்டன் தலைவராக இருந்த அந்த பீரியடில் நடிகர் சங்கத்தில் உறுப்பினர் ஆகிறவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த புக்கோட விலை 500 ரூபா தான். அந்த 500 ரூபா கம்பல்சரியாக கொடுத்து நீ வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நாங்கள் நிறைய புஷ் பண்ணி கொடுத்தோம் அவருக்கு. இந்தளவுக்கு பண்ணிக்கிட்டோம். அந்த புக்கில் ஒரு 2 புக் நானும் இன்றைக்கி பத்திரமா பாதுகாத்து வச்சுட்டு இருக்கேன். அதில் சில தேதிகள் சில டேட்டாஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆனால் டேட்டாவே நம்மக்கிட்ட ரெஃபரன்ஸ் பார்க்கறதுக்கு இருக்குன்னா அது அந்த புத்தகத்தில் தாங்க இருக்குது. இன்றைக்கி நீங்கள் கூகுளில் போட்டுக்கலாம், சர்ச் பண்ணிக்கலாம், விக்கிபீடியா பார்க்கலாம். ஆனால் விக்கிபீடியாவில் கூட பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் மிஸ்மேட்சாக இருக்கும், இல்லை பொய்யா இருக்கும், இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஆனால் இதில் அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆரம்ப காலத்தில் இருந்து புள்ளி விவரங்களை அவ்வளோ சேர்த்து வச்சுருந்துருக்காரு. இன்றைக்கி தான் நமக்கு ஒவ்வொரு வருஷமும் 200க்கு அதிகமான படங்கள் டிஜிட்டலில் மாறினதுக்கப்புறம் தான் தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம் வச்சுங்களா. ஆனால் அந்த பீரியடில் அந்த 70s 80s எல்லாம் பார்த்தீங்கன்னா 50-60 படங்கள் ஆரம்பித்து 90லேருந்து 110 120 படங்கள் தான் அதிகபட்சம் தயாரிக்கப்பட்டிருக்கு. அது ரொம்ப சுலபமாக இந்த டேட்டாஸ் அவரால் சேகரித்து முடிஞ்சதுருக்கு. அது காரணம் ஒவ்வொரு படத்தை ரிலீஸ் ஆகும்போது ப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஃபார்ம் மாதிரி ஒன்று பிரிண்ட் பண்ணி வச்சுருந்தார், ஃபிலிம் இன்ஃபர்மேஷன் சென்டர் அப்படின்ற பேரில். அந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒர்க் பண்ணுற படம் ப்ரெஷ் ஷோ போட்டிருந்தேன்னா அந்த ப்ரெஷ் ஷோக்கு வரும்போது என்கிட்ட இந்த புள்ளி விவரங்களை கேட்டு வாங்கிக்குவார்.
படத்தோட இயக்குனர், தயாரிப்பாளர், பேனர் பேர், மீதி டெக்னீஷியன்ஸு, இந்த படத்தில் ஒர்க் பண்ணிக்கிற மெயின் ஆர்டிஸ்ட்டு, சீஃப் டெக்னீஷியன் எல்லாம் வாங்கிட்டு சென்சார் சர்டிஃபிகேட்டு, அதில் வந்து ஃபுட்டேஜு, டேட் ஆஃப் சென்சார் சர்டிஃபிகேட்டு, எப்படி மொத்த புள்ளி விவரங்கள் அவர் வந்து சேகரிக்க ஆரம்பித்தாருங்க. இது வந்து அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் சிஎம்மாக இருக்கும்போது இந்த ஜெயலலிதா அவர்களோட பீரியடில் இவருக்கு வந்து ஒரு அரசாங்க சார்பில் ஒரு சன்மானம் கொடுத்து இவர்கிட்ட இந்த மொத்த டேட்டா பப்ளிக் பொக்கிஷமும் வாங்கிட்டு நம்ம ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து போயிட்டு வச்சாங்க. ஆனால் வந்து அதுக்கு பராமரிப்புக்கு சரியாக ஆள் இல்லை. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் செல்லரிச்சு போச்சுங்க. இன்றைக்கி நம்ம தேடினா கூட கிடைக்காது. காரணம் வந்து அந்த பீரியடில் ஒர்க் பண்ண அந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஆகட்டும், அந்த பீரியடில் அந்த படங்களோட பிரிண்ட்ஸ் போடப்பட்ட அந்த லேப்ஸ் ஆகட்டும், இன்னைக்கு எங்கே இருக்குது, அந்த நெகட்டிவ்ஸ் யார்கிட்ட இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு நீங்கள் நினச்சா கூட அந்த ஃபோட்டோஸ் வந்து இன்னைக்கு கலெக்ட் பண்ண முடியாது. எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. அந்த அன்றைய காலங்களில் ஃபோட்டோஸ் எடுக்கப்பட்ட ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்ஸ் பல பேர் இன்னைக்கு உயிரோடு இல்லை. அதே மாதிரி அந்த பீரியடில் அவங்க கொடுத்து வச்சுட்டு இருந்த அந்த பல லேபுங்க இன்னைக்கு இல்லை. இந்த மாதிரி டேட்டாஸ் மிஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு அதெல்லாம் அது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. மிச்சம் மீதி இருக்கிற டேட்டா அவருடைய மகன் திரு டைமண்ட் பாபு அவர்கள் அவராவது இனிமேல் அதை ஸ்கேன் பண்ணி டிஜிட்டலைஸ் பண்ணி மிச்சம் மீதி இருக்கிற ஃபோட்டோஸாவது சேகரித்து வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அது இண்டஸ்ட்ரிக்கும் பயன்படும், அது சம்மந்தப்பட்ட கலைஞர்களுக்கும் நிச்சயமாக பயன்படும்ன்றதை என்னோட தாழ்ந்த அவருடைய வேண்டுகோள் அவர்கிட்ட வைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் இந்த படத்தை இந்த திரு பீம்சிங் அவர்களுடைய நிகழ்ச்சிக்கு வருவேன். இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு விருந்தினர் கலந்துறது பார்த்தீங்கன்னா நம்ம என்றும் மார்க்கண்டேயன் திரு சிவகுமார் அவர்கள், அப்புறம் வந்து இயக்குனர் நடிகர் கே பாக்யராஜ் அவர்கள், அப்புறம் இயக்குனர் சங்கத்திலேருந்து திரு ஆர் உதயகுமார் அவர்களும் மற்றும் பேரரசு அவர்கள், அப்புறம் அபிராமி ராமநாதன் அவர்கள், அன்னை இல்லத்திலேருந்து நடிகர் திலகம் குடும்பத்தின் சார்பாக இளத்திலகனுடைய மகன் விக்ரம் பிரபு, நடிகர் விக்ரம் பிரபு அவர்கள், இப்படி பலரும் கலந்து கொண்டாங்க. அது போக பீம்சிங் அவருடைய வாரிசுகள் அத்தனை பேரும் அதில் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் சிலருடைய உதவியோட சில தொடர்புகளாக கான்டாக்ட் பண்ணிட்டு இயக்குனர் பீம்சிங் அவர்களோட 7வது உதவி இயக்குநர்களால் பணிபுரிஞ்ச திரு தேவதாஸ் அவர்கள், இன்னைக்கு அவருக்கு வயசு 80+ தான், அவர் கலந்துக்கிட்டாரு. அப்புறம் வந்து கதாசிரியர் இயக்குனர் காரைக்குடி நாராயணன், அப்புறம் திரு வி சி குகநாதன் அவர்கள், திரு எஸ்பி முத்துராம் அவர்கள், அவர்கிட்ட ஒர்க் பண்ணவங்க, அவர் கூட பயணித்தவங்கெல்லாம் பல பேர் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் திரு பீம்சிங் அவர்களை பற்றியும் அவருடைய பயணத்தை பற்றியும் சொன்ன சில அபூர்வ விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நமக்கு வந்து ஒரு பொக்கிஷம். அதிகபட்சம் மிஞ்சி போனால் அவர் இயக்கிய படங்களில் சில படங்களை நம்ம பார்த்துருப்போம், பல படங்கள் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா வந்து பெரும்பாலும் வந்து 60s 70s அவர் இயக்கின படங்கள். எனக்கு தெரிஞ்சு நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களை வச்சு கூட ஒரு படம் அவர் இயக்கிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அதுதான் கடைசி படம்னு நினைக்கிறேன். ஏன்னா 1978 வந்திருக்கு அந்த படம். அந்த 78வது வருஷம் தான் திரு பீம்சிங் அவர்களும் காலமானார். அந்த நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிச்ச அந்த படம் பேர் வந்து இறைவன் கொடுத்த வரம். இது பேசுறதுக்கு முன்னாடி திருப்பி ரீகலெக்ஷனுக்காக மறுபடியும் உட்காந்து அந்த படத்தை நான் பார்த்தேன். இந்த படமும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல அவருக்கு அந்த பாணியிலேயே, அதாவது அண்ணன் தம்பி பாசத்தை பின்னணியில் வச்சு தான் இந்த படத்தை உருவாக்கியிருக்காரு. அண்ணனாக விஜயகுமாரும் தங்கையாக சுமித்ராவும், கெட்டவனாக அறிமுகமாகி அது மனம் திருந்தி தவறு உணர்ந்து நல்லவனாக மாறிய நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் ரஜினிகாந்த் என்ற பேரில் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இறைவன் கொடுத்தவரம் பிளாக் அண்ட் ஒயிட் படம். இது வந்து 78 செப்டம்பரில் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த படத்தோட இயக்குனர் பீம்சிங் அவர்கள் இறந்துட்டார். இந்த படம் பார்த்துருக்கான சந்தர்ப்பம் கழிச்சு அது போக பழைய படங்களில் சில படங்களை நான் வந்து ஹிந்திலேயே அவர் இயக்கிய ஹிந்தி படங்களும் பார்த்துருக்கேன், தமிழ் படங்களும் நடிகர் திலகத்தோட படங்களும் பார்த்துருக்கேன். இது அவுட் அண்ட் அவுட்டு குடும்பத்துக்காகவே, குடும்பங்கள் வந்து பார்த்து மகிழணும் கொண்டாடணும் அப்படின்றதுக்காகவே அவங்கள மனசில் வச்சுக்கிட்டு அப்படியான கதைகளையே தேர்ந்தெடுத்து வெற்றி கண்ட இயக்குனர் திரு பீம்சிங் அவர்கள். ஒரு இயக்குனரை தாண்டி ஒரு மனிதன் பீம்சிங் அவர்கள் எப்படின்றத அன்னைக்கு மேடையில் பேசின ஒவ்வொருத்தரும் சிலாகிச்சு சொன்னாங்க பாருங்க. உண்மையிலே இன்றைய தலைமுறை, இன்றைய இயக்குனர்கள் வந்து இதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. நான் நிச்சயமா அவங்க வந்து தொழிலை எந்த அளவுக்கு நேசிச்சிருக்காங்க, அது கூட ஒர்க் பண்ணுற தொழிலாளிகளை, உழைப்பாளி, அவங்களோட உதவி இயக்குநர்கள் எல்லாம் எப்படிலாம் அவங்க மதிச்சிருக்காங்க, எப்படிலாம் போட்டிருக்காங்க, எப்படி உற்சாகப்பட்டிருக்காங்கன்றதை நம்மலாம் தெரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு நம்ம இன்றைக்கி அந்த ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். நிச்சயமாக இன்றைக்கி வந்து அவருடைய மறைவுக்கு பிறகு கூட இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பீம்சிங் அவர்களை பற்றி இவ்வளோ பேர் இவ்வளோ விசுவாசத்தோட இவ்வளோ நன்றி கடனோட பேசுகிறாங்க.
திரு எஸ்பி முத்துராமன் அவர்களும் அங்கே ஒர்க் பண்ணியிருக்காரு, திரு காரைக்குடி நாராயணன் அவர்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கிறவங்க அந்த ஒர்க் பண்ணும்போது அவர் கூட கற்றுக்கிட்ட விஷயங்கள், அவர் நடந்துக்கிட்ட அவர் இவங்களை நடத்திய விதங்கள் எல்லாம் சொல்லி சிலாச்சு பேசும்போது அதனால தாங்க அப்போல்லாம் வந்து சினிமா வந்து அவ்வளோ ஆரோக்கியமாக, அவ்வளோ உண்மையாக, அவ்வளோ நேசிக்கிற அளவுக்கு வெற்றிகளோட சந்தோஷங்களையும் கொடுத்துருக்குன்னு சொல்லணும். இதுதான் நான் சொல்ல நினைக்கிறது. உண்மையிலே இந்த மாதிரி எல்லாம் கடைபிடிச்சோம்னாக்கா நிச்சயமாக படங்களும் வெற்றி பெறும். அதாவது இது மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா அவரோட நாட்கள் பிளானிங்கு எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு அப்படின்றத எவ்வளோ தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க. அதுதான் இன்றைய காலகட்டங்களில் ரொம்ப மிஸ்ஸிங்காக இருக்குது. ஏன்னா எப்போ சினிமான்றதை டிஜிட்டலாக மாறி போச்சோ, இப்போ வே ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்ன்றத நாட்கள் ரொம்ப கூடி போயிருக்கு, செலவுகள் அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய அளவுக்கு கூடி போயிருக்கு. அதாவது ஃபிலிமில் வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்த காலங்களில், அதாவது கடைசி காலங்களில், அதாவது ஏர்லி 2000s பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு ஒரு சின்ன பட்ஜெட் படங்களுக்கு 50,000 75,000 ரூபாய் வரைக்கும் ஒரு நாளைக்கு ஷூட்டிங் செலவு தேவைப்படும். பெரிய படங்களுக்கு அதிகபட்சம் 2 லட்சம் ரூபாய் தேவைப்படும். ஆனால் இன்னைக்கு வந்து சில பெரிய படங்களுக்கு கோடிகளில் செலவாகுது, சின்ன படங்கள் கூட பார்த்தீங்கன்னா பல லட்சங்களில் செலவாகிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு செலவுகள் கூடி போயிருக்கு. என்ன ஒரே ஒரு வித்தியாசம், அன்னைக்கு வந்து காசு கொடுத்து ஃபிலிம் கேன்ன்றதை வாங்கிட்டு வருவோம். ஒரு நாள் 96 ஒரு நாள் கால் ஷீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கேன் 4லேருந்து 5 கேன் தேவைப்படும். அதாவது அந்த 2003 2004 பீரியட கணக்கு நான் சொல்கிறேன். நான் படம் ப்ரொடியூஸ் பண்ண அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 400 அடி கேனு நெகட்டிவ் பார்த்தீங்கன்னாக்கா காஸ்ட் வந்து 9,000 ரூபாய். ஸோ அன்றைக்கி குறைஞ்சபட்சம் 5 கேன் கண்டிப்பாக தேவை. 30,000 40,000 ரூபாய் வந்து ஒரு நாளைக்கு வந்து நெகட்டிவ்க்கு மட்டுமே நம்ம வச்சானோம். நெகட்டிவ் இருந்தால் தான் இன்றைக்கி ஷூட்டிங்கை நடத்த முடியும். ஸோ காலை பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற ஒரு கேனை 2 கேனை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அங்கே யூனிட்டுக்கு அனுப்பிச்சிட்டு ப்ரொடக்ஷன் வந்து ஒரு அசிஸ்டண்ட்டை போட்டு லேபில் உட்கார வச்சுட்டு இருப்பார். லேபு திறந்த உடனே பார்த்தீங்கன்னா பணத்தை கட்டிட்டு அங்கேருந்து நெகட்டிவ் வாங்கிட்டு வந்து இங்கே ஷூட்டிங் கண்டினியூ பண்ணணும். இந்த மாதிரி நிலைமை போயிருந்தது. இப்போ வந்து டிஜிட்டல்னு வந்துட்டோடனே அந்த ஃபிலிமோட காஸ்ட்டு தான் நமக்கு சேவ் ஆகிருக்க தவிர மற்றபடி இதர செலவுகள் பார்த்தீங்கன்னாக்கா அதோட பல மடங்கு தான் கூடி போயிருக்கு. இதெல்லாம் மாறணும், இதெல்லாம் குறையணும். மாறுறதுக்கு வாய்ப்பில்லை, குறையணும். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இன்றைய வர புது இளைஞர்கள், புது இயக்குநர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா திட்டமிட்டு படப்பிடிப்பு நாட்களை கம்மி பண்ணணும், ஃபாஸ்ட்டாக பண்ணணும், வேஸ்டேஜை கம்மி பண்ணணும் அப்படின்றத என்னோட தாழ்மையாக கருத்து. இப்போவும் அது சாத்தியம் இருக்குது. ஏன்னா பாருங்கள், இந்த லாக்டவுன் பீரியடில் கூட 140 நாட்களில் இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட்டை வச்சுக்கிட்டு மணிரத்னம் அவர்கள் பொன்னியின் செல்வன் 1 and 2 2 பார்ட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காரு. சாத்தியம் தானே? அவர் அந்த பீரியட்ல இந்த ஃபாலோ பண்ணிட்டு அதே மெத்தடு இன்னைக்கு அவர் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவரால் சக்ஸஸ் பண்ண முடியுது. அதுக்கு அடுத்தது அதில் மேலே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நடிகர் அசுரன் தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் நடிக்கிற படமும் செம்ம ஃபாஸ்ட்டு. இந்த டேட்டு குறிப்பிட்ட டேட்டு இதுக்குள்ளே படத்தை முடிங்கன்னு சொல்கிறாரு. அதே போல் அவர் இப்போ சமீப காலமாக இயக்குனரும் பயணிச்சுட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னாக்கா பேக் டு பேக் டக்குன்னு அதிகபட்சம் ஒரு 45-50 நாளில் ஒரு படத்தை முடிச்சிடுறாரு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காரு. பிளானிங் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. பிளானிங் தான், அது ரொம்ப முக்கியம். அந்த பிளானிங்கு ப்ளஸ் அந்த நம்ம இது ப்ரொடக்ஷனோட உதவி இருந்துச்சுனாக்கா நிச்சயமாக நம்மளால் இன்றைக்கும் அந்த பழைய மாதிரி குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட பட்ஜெட்டுக்குள்ளே நம்மளால் படத்தை எடுத்து சேமிக்க முடியும் அப்படின்றத கண்டிப்பாக நான் ஆணித்தரமாக நல்லா சொல்ல முடியும். அதுக்கு இயக்குனர் தயாரிப்பாளர் 2 பேரும் ஒரே லைனில் ட்ராவல் ஆகணும். 2 பேரும் இணைஞ்சு கதையை நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு தயாரிப்பாளர் அதுக்குண்டான வந்து மட்டும் தெளிவாக செலவுக்கு ரெடி பண்ணுறதும், அதே மாதிரி தயாரிப்பாளருடைய செலவு அவருடைய முதலீட்டை மனசில் வச்சுக்கிட்டு இயக்குநர்கள் பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிட்டு அதில் பழைய இயக்குநர்களை நிறைய பேர் சொல்லிட்டு போகலாம். அதாவது 90s வரைக்கும் இருக்கிற உதாரணம் சொல்லணும்னா எஸ்பி முத்துராமன் அவர்கள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வழியில் பின்தொடர்ந்தவர் KS ரவிக்குமார் அவர்களும் P வாசு அவர்களும். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனு அதை வந்து ரொம்ப காலம் வரைக்கும் ஹரி அவர்கள் அதை கடைப்பிடிச்சிட்டு இருந்தார். ஆரம்பித்தாருன்னா டக்குன்னு ஃபாஸ்ட்டாக அதில் பண்ணி முடிச்சிடுறது. இந்த மாதிரி ஒரு பீரியடில் இயக்குனர் ஹரி அவர்களும் அந்த பேர் எடுத்துகிட்டு இருந்தார். இந்த மாதிரி பண்ணி பட்ஜெட்டெல்லாம் குறைச்சி அளவோடு பண்ணாக்கா இன்றைக்கி சொல்கிறேன், மறுபடியும் வந்து மீண்டும் எப்படி வந்து சினிமா வியாபாரன்றதை வெறும் தேட்டர்கள்லேருந்து ஆரம்பித்து கூட அதுக்கப்புறம் காலகட்டங்கள் மாற அதுக்கப்புறம் அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேட்டலைட்னு வந்தது, அதுக்கப்புறம் வந்து ஓவர்சீஸ் வந்தது, அப்புறம் வந்து OTT வந்தது. திருப்பி அதே போல் பார்த்திங்கன்னா அதில் அடிஷ்னலாக கூட சேர்ந்ததில் ஓவர்சீஸ் மட்டும் தான் இப்போ மிஞ்சிருக்கு. சேட்டலைட்டு OTTன்றதை இன்றைக்கி வந்து ஆப்ஷனலாக மாறி போச்சு. ஸோ இப்போது
தயாரிப்பாளருக்கு வியாபாரம்ன்ற ஏரியா இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தியேட்ரிக்கல் ரிலீஸு, அதுவும் வந்து தியேட்ரிக்கல் இந்தியா அண்ட் ஓவர்சீஸ், அவ்வளோதான். ஏன்னா இப்போ டிஜிட்டல் கூட ஆடியோ ரைட்ஸ் கூட பெருசாக இல்லை. பெரிய படங்கள்ல ஒரு சில பெரிய மியூசிக் டைரக்டரோட படங்கள் மட்டும்தான் ஆடியோ ரைட்ஸ்ன்றது வியாபாரம் ஆகுது. மற்றபடி வேறு எந்த படங்களுக்கும் பெருசாக ஆடியோ ரைட்ஸ் வியாபாரம் கிடையாது. மிஞ்சி போனால் வந்து ரெவன்யூ ஷேரிங்ன்ற மாதிரி தான் டர்ம்ஸ் இன்னைக்கு பேசுகிறாங்க மியூசிக் லேபிள்ஸ் எல்லாம். அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில வெறும் தியேட்டர்களில் மட்டுமே வியாபாரம் ஆகக்கூடிய அந்த அளவுக்கு இருக்கும்போது, அதே மாதிரி பழைய ஸ்டைல்லையே திருப்பி அந்த பட்ஜெட்டுகளை தயாரிப்பாளர்களை மனசில் வச்சுட்டு அந்த படத்தோட அந்த கதை கருவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ண அந்த காஸ்ட் அண்ட் க்ரூவை கரெக்டாக ஃபைனலைஸ் பண்ணி திட்டமிட்டு செயல்பட்டால் மீண்டும் தமிழ் சினிமா பழைய 80s 90s போல் உற்சாகமாக ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றது எனக்கு பெரிய நம்பிக்கைங்க.